உண்டாக்குனாரு. 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்போ 8வது நாள் ஓய்ந்திருந்தார், 9வது நாள் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்ததன் மாத்திரமல்ல, அவர் அந்த ஓய்வு நாள்ல சந்தோஷமாக இருந்தார். சரியா? ரிஜாய்ஸ் பண்ணாரு. அப்போ ஆண்டவருக்கு மாத்திரம் ஓய்வு நாள் கிடையாது, மனுஷனுக்கும் ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்திருக்கார். ஓய்வு நாள் சண்டே சாட்டர்டே அல்ல, அதை மீன் பண்ணி ஆண்டவர் சொல்ல கிடையாது. யூதர்கள் ஓய்வு நாளை எப்போ ஆசரிக்கிறாங்க? சனிக்கிழமை ஓய்வு நாள் சொல்லி இந்த ஒரு டே எந்த வேலையுமே அவங்க செய்யக்கூடாது. அந்த ஓய்வு நாளில் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும். கிறிஸ்தவங்க ஓய்வு நாள் எதை சொல்றாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சுக்கு போயிட்டு வருது ஓய்வு நாளுங்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா கிடையாது. எல்லா நாளுமே ஆண்டவர் நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார். அப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, ஏனெனில் அவருடைய இளைப்பாதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். God is taking rest and also you have to take the rest. தேவன் ஓய்வு எடுக்கிறது போல நீங்களும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, உங்களுடைய வேலை இப்ப என்னது? கிரியை செய்வது உங்களுடைய வேலை அல்ல, ஓய்ந்திருப்பதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ ஓய்ந்திருப்பதுனா என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது கிரியை, அப்புறம் கிரியையும் கிருபையும், அப்புறம் கிருபை மாத்திரமே. நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் அது தேவனுக்கு பரிசுத்தமானது அல்ல. கிருபையும் கிரியைகளையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கனாலும் அது தேவனுக்கு பரிசுத்தமானது இல்லை. எது பரிசுத்தமானதுன்னா, நீங்க எந்த கிரியைகளையுமே நடப்பிக்காமல் நீங்கள் ஓய்வெடுப்பதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்தமான வாழ்க்கைனா என்னன்னா, வெள்ளை துணியை போட்டு நகையை கழட்டிட்டு நாங்க டிவி பார்க்கல, நாங்க ஜெபம் பண்றோம், நாங்க உபவாசிச்சு ஜெபம் பண்றோம், நாங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்றோம், 12 மணி நேரம் நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரிசுத்தமாக எண்ணி கிறிஸ்துவ வாழ்க்கையில தன்னுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய மீட்புக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு நபர் கிரியை செய்கிறவராக இருந்தால் அது தேவனுடைய பார்வையில அசுத்தமானதாக இருக்கிறது. எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்றால், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஓய்வு எடுத்தீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கிரியை செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அதுதான் தேவனுடைய பார்வையில அசுத்தமாக இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் ஓய்வு நாளை, யூதர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் ஓய்வு நாளை நீங்க எந்த வேலையுமே செய்யாம அனுசரிச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்கள் ஓய்வு நாள்ல கிரியை செஞ்சீங்கன்னா கொலை செய்யப்பட கடவன், அது தேவனுடைய பார்வையில் அசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தேவனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இளைப்பாறுதல் என்று ஆண்டவர் சொல்றாரு. இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா, நான் சனிக்கிழமை மாத்திரம் ஓய்ந்திருக்கிறத மாத்திரம் அதை பத்தி பேசல, சனிக்கிழமை ஓய்ந்திருக்கிறத பத்தி பேசல, ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கிறத பத்தி பேசல. நீங்கள் கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? இளைப்பாறுதலை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பின்பாக அதை உங்களுக்காக ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
இல்லை. விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. ஆக்சுவலா ஆண்டவர் மனுஷன் இளைப்பாற வேண்டும் என்கிற கடவுளுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படி செய்ய சொன்னார். நீ எந்த வேலையுமே செய்யாத, உன் ஆடு மாடுகளுக்கு நீ புல்லு பூண்டு போடாத, நீ எதுவுமே செய்யாத, நீ தீனியை போட்டுட்டு வந்துரு, நீ சர்ச்சில் உட்காந்து என்னை தேட ஆரம்பி, என்னை ஜெபம் பண்ணு அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வலியுறுத்தினார். ஆனா அது ஓய்வு நாள் கிடையாது. அதை புரிய வைக்கிறதுக்காக பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்ல மிருகங்களை சாப்பிடு, கெட்ட மிருகங்களை சாப்பிடு, அதாவது பன்னி அசுத்தம், ஆடு பரிசுத்தம் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, மிருகத்தை இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல வரல. பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்ய சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு, தேவன் உண்டாக்கினது எதுவுமே தீட்டு என்று நினைக்காத, அதெல்லாம் அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. தேவன் உண்டாக்குனது எல்லாமே பரிசுத்தமா தான் இருக்கிறது, நீ அதை அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. பேதுரு கிட்ட காமிக்கிறாரு. பேதுரு தன்னுடைய உள்ளத்துல எது அசுத்தம் என்று நினைச்சிட்டு இருக்கான். பன்னி அசுத்தம், பாம்பு அசுத்தம் இல்லையா, அவன் எதெல்லாம் அசுத்தமா நினைச்சிட்டு இருந்தானோ அதுதான் வருது பிக்சரா. இதெல்லாம் அடிச்சு புசிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன் பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் விளக்கம் புரியல அப்படின்னா அவன் தேவனுடைய சமூகத்துக்குள்ள வர முடியாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் அவனுக்கு சிம்பாலிக்கா என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு. அது மாதிரி மனுஷன் இளைப்பாற வேண்டும், மனுஷன் ஓய்வு எடுக்க வேண்டும், மனிதன் தேவனுடைய சமூகத்துல அவருடைய இளைப்பாறுதலை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அந்த இளைப்பாறுதலை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறாரு. முதல் காரியம் என்ன சொல்றாரு, நீ சப்பாத் டே செலிப்ரேட் பண்ணு, அது நீ ஓய்வு நாளாக அனுசரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2வது ஓய்ந்திருத்தல் எங்க வருது அப்படின்னா, யோசுவா நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளாக வழி நடத்தியிருந்தால் அவர் வேற ஒரு இளைப்பாறுதலை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. 8வது வசனத்துல யோசுவா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா அவர்கள் இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேற ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் நினைக்கிறாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இளைப்பாறக்கூடிய தேசம் அப்படின்னு சொல்றாங்க. நீ அங்க போய் எந்த கிரியுமே நடப்பிக்க வேணாம், தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தேவன் சிம்பாலிக்கா சொல்றாரு. இஸ்ரவேல் மக்கள் அங்க என்ன பண்ணாங்க, அவங்க போய் திராட்சை தோட்டத்தை ஸ்தாபிச்சாங்களா அல்லது ஆடு மாடு வாங்கி வச்சிருந்தாங்களா? அது ஆசீர்வாதமான தேசம் எப்படி மாறுச்சு? இவங்க போய் ஏதாவது உழைச்சாங்களா? இல்ல, ஏற்கனவே கர்த்தர் ஏற்கனவே அங்க ஆண்டவர் ஆயத்தமாக்கி வச்சிருந்தாரு. இவங்க போய் இளைப்பு அடைஞ்சு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து அந்த தேசத்தை அனுபவிக்கிறாங்க. அப்ப இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, சப்பாத் டே அப்படிங்கிறது ஓய்வு நாள். இன்றைக்கும் யூதர்கள் எதை ஓய்வு நாளா என்றாங்க, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இந்த 7th டே அட்வென்டிஸ்ட் சர்ச் சொல்லுவாங்க பாருங்க, நாங்க தான் பைபிள் பிரகாரம் நாங்க நடக்கிறோம், சனிக்கிழமை நாங்க எந்த கிரியையுமே நடப்பிக்க மாட்டோம், நாங்க சர்ச்சிலேயே உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுதான் சப்பாத் டே ஆண்டவருக்கு. சனிக்கிழமையில தான் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். வானத்தையும் பூமியும் 6 நாள் உண்டாக்குனாரு, 7வது நாள் தான் ஆண்டவர் ஓய்ந்திருந்தாரு, அதனால நாங்க சனிக்கிழமை தான் ஓய்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தான் பைபிள் பிரகாரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை பழமையாக்கிட்டாரு, நாள்பட்டதுமாக மாத்திவிட்டார். இப்ப சனிக்கிழமை முக்கியம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை முக்கியம் அல்ல. தேவனுக்கு சனிக்கிழமை கிடையாது, தேவன் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. எல்லா நாளுமே அவருக்கு ஒரே நாள் தான். 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மாதிரி. அப்ப நம்ம 1000 வருஷம் உயிர் வாழ போறோமா? நம்ம 1000 வருஷம் உயிர் வாழ போறது இல்லை, 60 வருஷம் வாழ போறோம், 70 வருஷம் வாழ போறோம். அப்ப நமக்கு தான் 4 கிழமையெல்லாம் நம்ம காலத்தை குறிப்பதற்காகவும் நம்ம வருஷத்தை பார்க்கறதுக்காகவும் நமக்கு ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு காலங்களும் நேரமும் இல்ல. இப்ப ஆண்டவர் 7வது நாள் ஓய்ந்திருந்தாருன்னா என்ன, ஆண்டவர் டயர்ட் ஆயிட்டாரு அதனாலதான் ஓய்ந்திருந்தாரா? இல்ல, ஆண்டவர் ஒரு நாளும் டயர்ட் ஆக போறது இல்ல. மனுஷன் தான் டயர்ட் ஆகக்கூடியவனா இருக்கிறான். அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். மனுஷனை போல அவர் என்ன பண்ண போறது இல்ல, டயர்ட் ஆக போறது இல்ல.
அவர் எப்பொழுதுமே எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கக்கூடிய தேவன், எப்பொழுதுமே வல்லமையாகவும், எப்பொழுதுமே அவர் ஒரு பலன் உள்ள தேவனாகவும் தான் அவர் இருக்காரு. அப்போ கடவுளுடைய நோக்கம் என்ன? அவர் ஏன் ஓய்ந்திருந்தாருன்னா, இப்படி ஓய்ந்திருன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் ஓய்ந்திருக்கிறாரு. கடவுளுக்கு ரெஸ்ட் தேவையில்லைங்க. கடவுளுக்கு டயர்டானதுனால அவர் ஓய்ந்திருக்கல. இப்ப கோழி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோழி குஞ்சு இறை சாப்பிடணும்னா அது கொத்தி காமிக்கும். இப்படி சாப்பிடுறதுக்கு தெரியாது. கோழி குஞ்சு பிறந்த உடனே இறை சாப்பிட தெரியாது. அதனால கோழி என்ன பண்ணும்? அந்த அந்த இறைய கொத்தி கொத்தி காட்டும். அப்ப கோழி குஞ்சு என்ன செய்யும்? அந்த இறைய கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் நமக்கு ஓய்ந்திருக்க நமக்கு மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது, ரெஸ்ட் எடுக்க தெரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு, 6 நாள் உலகத்தை உண்டாக்கி மனுஷன் முத அவன் ஸ்டெப் எடுத்து வச்ச நாள் இது. 6 நாள் உண்டாக்குனாரு. மனுஷன் எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு? 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்குனாரு. அப்ப ஆதாமுக்கு முதல் நாள் எது? ஓய்வு நாள் தான் முதல் நாள். அவன் ஸ்டெப் எடுத்த நாள் என்னது? ஓய்வு நாள். அப்ப கடவுளுடைய திட்டம் என்ன? மனுஷன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஓய்ந்திருக்க வேண்டும், தேவனுக்குள்ளாக இளைப்பாற வேண்டும். இந்த எபிரேயர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இளைப்பாறுதலை பத்தி தான் பேசுது. அந்த இளைப்பாறுதலை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் ஆண்டவர் பாருங்க, பிரதான ஆசாரியனை பத்தி பேசுறாரு. மனுஷன் எப்படி மனுஷனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் உண்மை இல்லாதவனா இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ உண்மை உள்ள பிரதான ஆசிரியரா இருக்காரு. பாவம் செய்த மனுஷன் ஆடு மாடு கோழிகளை பலி கொடுத்து அவன் பாவ நிவர்த்தி செய்ய முடியல. ஆனால் ஒரே பலியின் மூலமாக இயேசு கிறிஸ்து பலிகளை செலுத்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படிங்கிறத இளைப்பாறுதலை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பைபிள் அந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. 4வது வசனத்துல எதை பத்தி சொல்லுதுன்னா, இளைப்பாறுதலை பத்தி சொல்லுது. மீதி 5வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரத்தை வரைக்கும் இயேசு கிறிஸ்து எல்லா கிரியைகளையும் நடப்பிச்சு முடிச்சுட்டாருங்கிறத சொல்லுது. 11வது அதிகாரத்துல இருந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேவனை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்பதை சொல்லுகிறது. நீங்க எபிரேயர் புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், எபிரேயர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் இளைப்பாறுதலை பத்தி தான் பேசுது. ஓகேவா? ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் மக்கள் சனிக்கிழமை மாத்திரம் ஓய்வு நாளாக செலிப்ரேட் பண்ணல, 7வது வருஷத்தையும் அவங்க 7வது வருஷம் முழுக்க அவங்க என்ன பண்ணாங்க? ஓய்ந்திருந்தாங்களாம். சரிங்களா? லேவியராகம புஸ்தகம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனினாலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றாரு? 6வது வருஷத்துல விளைச்சல ஸ்டாப் பண்ணிடணும். 7வது வருஷம் அவங்க விளைச்சலை உண்டு பண்ணக்கூடாது.
8வது வருஷம் தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணலன்னா எப்படி சாப்பிடுறது? 6வது வருஷத்துல அவங்க விவசாயம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் வேலைக்கே போகாம நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு வந்துருமா? வருமா? வந்துருமா? வராது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த 6வது வருஷத்துல 3 மடங்கான பலனை கொடுக்கிறார். ஆனா எத்தனை மடங்கு பலன் வந்தா போதும்? 2 மடங்கு பலன் வந்தா போதும். 6வது வருஷத்துல அறுவடை செய்யறத 7வது வருஷம் சாப்பிடுவாங்க, 8வது வருஷம் சாப்பிடுவாங்க. அப்ப 8வது வருஷத்துல விளைகிறத 9வது வருஷத்துல சாப்பிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஓய்வு நாளை இவர்கள் ஆசீர்வதிக்கிறபடினால் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி ஆண்டவர் 3 மடங்கு ஆசீர்வாதத்தை ஓய்வு நாள் எடுக்கிறதுக்காகவே 6வது வருஷத்துல ஆண்டவர் பலனை கொடுத்துட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்ண வேணாம், 7வது வருஷத்துல உழைக்கவே வேணாம், ரெஸ்ட் எடுக்கணும். 8வது வருஷம் அவங்க விதைப்பாங்க, ஆனாலும் பழைய பலனை சாப்பிடுவாங்க. 9வது வருஷமும் பழைய பலனை அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப ரெட்டத்தனையான பலன் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரி, ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ரெட்டத்தனையான பலன் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரத்துல மன்னாவை ஆண்டவர் வரிசைக்க பண்றாரு. அந்த மன்னா வந்து எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, வெயில் ஏற ஏற உருகி போகக்கூடியதா இருக்குது. அப்புறமா அடுத்த நாள் வச்சிருந்தீங்கன்னா நாரி போயிடும், சாப்பிட முடியாது. இப்ப இவங்க என்ன பண்றாரு, மோசே கட்டளை இடுறாரு, நீங்க மன்னாவை போய் நீங்க எடுக்கும் போது அந்த மன்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஓய்வு நாள்ல போய் நீங்க தேடக்கூடாது. அதை வந்து எங்கேயுமே நீங்க காண மாட்டீங்க. 6வது நாள் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க சேர்த்து வச்சாங்க. 7வது நாள் வெயில் வந்துச்சு, ஆனா அந்த மண்ணா உருகி போகல, அந்த மண்ணாவும் நாரி போகல. அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள்ல நாரி போகவே கிடையாது. இப்போ நான் ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நான் என்டர் ஆகணும்னா, நான் செழிப்புக்குள்ள நுழையணும் அப்படின்னா, நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள நீங்கள் இறைப்பாரினால் நீங்கள் செழிப்புக்குள்ளாக நுழைய முடியும். ஆமென். புரியுதுங்களா? நான் வந்து கர்த்தருக்குள்ள நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா நான் செழிப்புக்குள்ளாக வாழ முடியும். நிறைய பேர் வந்து எதை பார்க்கிறோம்னா, எண்ணிக்கையை தான் நம்ம பார்க்கிறோம். எண்ணிக்கையை வந்து பார்க்காதீங்க. நிறைவாக நிறைய சேர்த்தவனுக்கு மீதமும் உண்டாகல, குறைவா சேர்த்தவனுக்கு குறைவும் உண்டாகல. அங்க சமநிலை பிரமாணம் உண்டாச்சு. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் இளைப்பாறினால் உங்களுடைய கொஞ்சமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எப்படி அவங்க 3 மடங்கு அறுவடை செஞ்சிருப்பாங்க 6வது வருஷத்துல எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்ன நம்புறேன்னா, அவங்க வழக்கமா அறுவடை பண்ணதை அறுவடை பண்ணிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, 3 மடங்கு பலனை வாண்டடாவே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த ஏழை விதவை மாவை எடுத்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய மாவை 6 மாசம் சமைச்சாங்களோ, அது போல கர்த்தருடைய கிருபை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால் அவங்களுக்கு 3 மடங்கு பலன் அவர்களுக்கு வந்துச்சு. சரியா? ஹல்லேலூயா. இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து சனிக்கிழமை ஓய்வு நாள் சொல்லல, அதாவது சனிக்கிழமை நீங்க ஓய்ந்திருங்கன்னு அந்த மீனிங்ல சொல்லல, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஓய்ந்திருங்க அப்படின்னு அந்த மீனிங்லயும் சொல்லல. யோசுவா அவர்கள் இளைப்பாதலுக்குள்ளாக வழி நடத்தி இருந்தால் ஆண்டவர் வேற ஒரு இளைப்பாதலை சொல்லி இருக்க மாட்டாரே. அப்ப யோசுவா கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தினதும் இளைப்பாறுதல் கிடையாது. இப்ப இளைப்பாறுதல் என்றால் என்ன அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் இளைப்பாற முடியும். இப்போ என்னுடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு செஞ்ச காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய மீட்பு உண்டாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய வேணாம், நான் இயேசுவை விசுவாசித்தால் போதும். அப்போ கவனிங்க, எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நான் எதையாவது செஞ்சாதான்
ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நீங்க நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணனாதான் ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுப்பாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்க? கிருபையையும் கிரியைகளையும் நீங்க ஒன்னாக இணைக்கிறீங்க. சரி, ஹல்லேலூயா. தேவனிடத்துல இருந்து வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது வரமா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க எதையுமே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவனை டிபெண்ட் பண்ணி போகணும். புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போறாரு. அவரை நம்பி நீங்க போனீங்கன்னா நிம்மதியா போலாம், போய் சேர்ந்துடலாம். உடனே திடீர்னு இப்ப உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த உங்களுக்கு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டானா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு அவன் ரைட் பக்கம் வளைக்க நீங்க லெஃப்ட் பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரைட்டு பக்கம் அவர் இருக்கிறாரு, லெஃப்ட் பக்கம் இருக்கிறதா கொண்டு போய் எங்கேயாவது போய் மோத வேண்டிதான். இல்லைன்னா நீ ஆக்சிலேட்டர் கொடுக்குறது சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்களும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவீங்க? எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவீங்க. அப்ப நம்மளுடைய வேலை என்ன? கடவுளை சார்ந்து வாழக்கூடிய நாம அவரு கிரியையில கொண்டு போய் நம்முடைய மூக்க நுழைக்க கூடாது. அவரு கிரியை நடப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஆல்ரெடி டெட்டு, ஏற்கனவே நீங்க செத்து போயிட்டீங்க. செத்து போன நீங்க எப்படிங்க கிரியை செய்ய முடியும்? செத்து போன நீங்க எப்படி கிரியை செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியாது. பிழைப்பது நாம் அல்ல, மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். God is dwelling in our body, in our soul. கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறார். அப்ப நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலை என்னன்னா, இந்த வேதாகமம் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் எப்படி அனுபவிக்க கூடாது? என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டதின் அடிப்படையில நான் கிறிஸ்துவ தேடக்கூடாது. இந்த வேதாகமம் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தேவனை தேட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம சந்தோஷமாக வாழ முடியும். இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுக்குதான் எபிரேயர் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கார். இளைப்பாறுதலுக்குள்ள வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எபிரேயர் புஸ்தகத்தை ஆண்டு எழுதி வச்சிருக்கார். நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நான் எந்த கிரியையுமே நடப்பிக்க கூடாது. நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு நகையெல்லாம் கழட்டின பின்னாடி என் உள்ளத்துல விசுவாசமே இல்லாம இருக்குதுன்னு வைங்களேன், நான் அதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நான் எந்த கிரியைகளையுமே செய்யாமல் நான் சொல்றேன். அநேக பேர் காலைல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. காலைல எழுந்து ஜெபம் பண்றது ரைட்டு தான், ஆனா ஜெபம் பண்றது தப்பா இருக்குது. காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்து பாவ மன்னிப்பு கேட்கறது, ஆண்டவரே என் குற்றத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறது. இவங்க என்ன பண்றாங்க? பாவ மன்னிப்பு கேட்கறது தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா தவறுதான். ஏன்னா இவங்க கிரியை நடப்பிக்கிறாங்க. அதாவது நீங்கள் மீட்கப்படுவதற்கு உங்களுடைய கிரியைகள் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை எப்படி மன்னிச்சாரு? நீங்கள் பாவ அறிக்கை பண்ணினதுனால இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்தாரா? அல்லது நீங்கள் கேட்பதற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை மன்னிச்சாரா? நம்முடைய பாவத்தை எப்படி மன்னிச்சாரு? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேரா திருப்புங்க. மீட்பை குறிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடை இளங்காளைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, வெள்ளாட்டுக்கடை இளங்காளைகளுடைய ரத்தத்தினால் அல்ல. இங்க என்ன போட்டுக்கணும்னா, என்னுடைய பாவ அறிக்கையினால் அல்ல, என்னுடைய ஜபத்தினால் அல்ல, என்னுடைய உபவாசத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்னு போடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இளங்காலை இவங்களுடைய ரத்தத்தினால் அல்ல, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல அப்படிங்கிறத தூக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பாவ அறிக்கையினால் அல்ல,
உபவாசத்தினால் அல்ல, என் ஜெபத்தினால் அல்ல, என் காணிக்கையினால் அல்ல, என் தசமபாகத்தினால் அல்ல, என்னுடைய சுய கிரிகளினால் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ணினாரு? நித்திய மீட்பை உண்டு பண்ணாரு. மீட்புனா என்ன அர்த்தம்? நித்தம்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும். மீட்புனா என்ன? பாவ மன்னிப்பு தான் மீட்பு. எபேசியர் 7:1 நீங்க படிச்சீங்கன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு வரும். கொலேசியர் 1:14 படிச்சீங்கன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு வரும். அப்ப எப்படி ஆண்டவர் மீட்பை உண்டு பண்ணுகிறார் என்றால் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்பு உண்டு பண்ணுகிறார். அதுக்குதான் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ சொல்றாங்க. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்தை வரைக்கும் என்ன பேசுறாங்க? பாவ பலிகளை, அதாவது மனுஷன் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தினா, இயேசு எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தினார், ஆசாரியனா இருந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. இப்ப பாருங்க, மனுஷன் பாவ மன்னிப்பை உண்டு பண்றதுக்காக தேவ காரியங்களை குறித்து அவன் நியமிக்கப்படுகிறான். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக வேலை செய்யக்கூடிய அந்த ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் பாவம் செய்யப்பட்டவனா இருக்கிறான். அப்ப அவன் பலி கொடுக்கிற போது முதல்ல தனக்காக பலியை செலுத்தி விட்டு 2வது பலி மக்களுக்காக பலிகளை செலுத்துவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரே பலியை மாத்திரமே செலுத்தினார். அவருக்கு செலுத்தல, பாவம் செய்த மனுஷனுக்கு தேவன் பலிகளை செலுத்தினார். குற்றத்தை அதனால நீக்க முடியல, பாவத்தை நீக்க முடியாத பலிகளை தான் மனுஷன் செலுத்தினான். ஆனா ஆண்டவரோ பாவத்தை கழுவக்கூடிய பலியை செலுத்தினார். இப்ப கவனிங்க, இந்த எபிரேயர் புத்தகத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மனுஷன் செலுத்தின எல்லா பலிகளுமே அவனுடைய பாவத்தை கழுவ முடியவில்லை, அவனுடைய குற்ற மனசாட்சியை நீக்க முடியவில்லை, நீதிமான் என்கிற உணர்வை அவனுக்கு கொண்டு வரல. அதுதான் இந்த புஸ்தகத்துல சொல்லுது. முதல்ல என்ன சொல்லுது? பாவத்தை மன்னிக்க முடியல, பாவம் செஞ்ச குற்ற மனசாட்சியை போக்க முடியல, அவனுக்கு பூர்ணத்தை ஏற்படுத்தல, நீதிமான் என்கிற உணர்வை கொடுக்க முடியல. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பலியை கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய பலியை கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு குற்ற மனசாட்சியை நீக்கி அப்புறம் நீதி என்கிற உணர்வை நமக்கு கொடுக்கிறார். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வேலை என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய பார்ட் ஒண்ணுமே இல்லை, மீட்கப்படுவதற்கு என் பார்ட் ஒண்ணுமே இல்லை. இது மாத்திரம் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய பார்ட் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய உண்மையை நம்ப வேண்டும். அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு, அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறாருங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? அவரை நம்பி டிராவல் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம ஏன் குழம்பி போயிடுறோம், அடிக்கடி நம்ம ஏன் கவலைக்குள்ளாக மாறிடுறோம்னா, தேவனுடைய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அதனால்தான் நீங்க டவுட் ஆயிருது. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, ஃபீவர்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் மருந்து இழுக்கிறாரு. உடனே மனசுக்குள்ள ஒரு யோசனை வருது, ஒருவேளை டாக்டர் விஷ ஊசியை போட்டுருவாரோ, ஒருவேளை ஆண்டவர் எந்த ஊசியை கிளீன் பண்ணாம HIV வைரஸ் உள்ளவனுக்கு போட்டு நமக்கு போடுறாரோ நீங்க நினைச்சீங்கன்னா ஊசி போட. ஆனா டாக்டர்கிட்ட போய் இடுப்பை காட்டுறீங்க, கையை காட்டுறீங்க, எங்க வேணாலும் ஊசி போட்டுக்கோங்கன்னு ஏன் காட்டுறீங்கன்னா அவரை நம்புறீங்க, அதனால என்ன பண்ணிக்கிறீங்க? ஊசியை போட்டுக்கிறீங்க. நம்பலன்னா அவர்கிட்ட ஊசியை போட முடியாது. அப்போ நீங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழ வந்திருக்கிறீங்கன்னா உங்களை நம்பி வாழ்வதற்காக வரல, நீங்க கிரியை செஞ்சு அப்புறமா வாழ்வதற்காக வரல, முழுக்க முழுக்க அவரை நம்பி அவரை விசுவாசிச்சு வாழ்வதற்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப அவரை நம்பி நீங்கள் வாழ வந்திருக்கிறீங்கன்னா அப்ப அவருடைய உண்மையை நீங்கள் நம்ப வேண்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஆமென். ஆண்டவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன தெரியுமா? நான் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து ஹாயா படுத்து தூங்குறது, அந்த ரெஸ்ட்டை பத்தியுமே பேசல. இளைப்பாறுதல தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா கத்தி வெங்காயத்தையும் வெட்டும், மனுஷனையும் வெட்டும். அது மாதிரி வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வேத வசனத்தை நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த வேத வசனமே உங்களுக்கு பலிகடா மாறிடும், சாபமா மாறிடும். புரியுதுங்களா? அல்லேலூயா.
அப்ப நான் பிரேயர் பண்ணலாமா பாஸ்டர்? நிச்சயமா பிரேயர் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்றதுனால தான் ஆண்டு எனக்கு நன்மை செய்யறாரு இல்ல, அவர் செஞ்சு முடிச்ச காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். பாவ அறிக்கை பண்ணலாமா? பாவ அறிக்கை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய கிரியைகள் வந்து அங்க என்ன இருக்குது? அங்க நீங்க கிரியை பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்து கிரியை பண்ணல, நீங்க தான் இப்ப கிரியை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிரியேசனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் இல்லையா? இருக்கிறீங்களா? ஆபிரகாம் மேன்மை பாராட்டுவதற்கு அவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் கிட்ட மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது இருக்குதா? அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் சரீர செத்து போன பின்னாடி குழந்தைய கொடுத்தாரு. 80 வயசுல குழந்தைய கொடுத்தாருன்னு வைங்களேன். 70 வயசுல ஆண்டவர் குழந்தைய கொடுத்திருந்தா என்னாலதான் வந்துருச்சுன்னு ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு. ஆனா 100 வயசுல குழந்தைய கொடுத்தாருன்னா இல்ல, தேவனாலதான் வந்துச்சுங்கிறத சொல்றதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த மாதிரி வச்சாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கலாம். சில மனுஷங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அதை பத்தி வந்து கவலைப்படாதீங்க. நீதிமானுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவே அந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அந்த மாதிரி நடக்கலன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆபிரகாம் அந்த எகிப்து தேசத்துக்குள்ள போகும்போது பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனை ஆபிரகாமனுடைய நிழலை கூட தொட முடியல. அந்த பிரச்சனையே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. ஏன் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவர் காட்டுறாரு, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதனால்தான் நீ தப்புவிக்கப்பட்டாய் என்பதை தேவன் காட்டுகிறார். அப்போ சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போறாங்கன்னா ஏன்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. கடைசி வரைக்கும் ஒரு நபர் உங்களோடு கூட பிரயாணம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பற்றாக்குறை அடைவது எதற்காக? சில நேரத்துல பணக்காசு இல்லாம போயிருது. எதனால? கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக தான். நீங்க குறைப்பட்டு போக மாட்டீங்க, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ காசு பணம் தீர்ந்து போயிருச்சு, நம்ம கைவிடப்பட்டுட்டோமா? இல்ல, ஆண்டவர் கைவிடவே இல்லை. அழைச்சவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைச்சவர் உண்மை உள்ளவருங்க. அவரை பாருங்க. நாம என்ன பண்றோம்? ஆண்டவர் தேடாத, அவன் நல்லா இருக்கிறானே, நல்ல வீடு கட்டி இருக்கானே, நல்ல காசு பணம் வச்சிருக்கானே, யாரையுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒப்பான நபர் இந்த உலகத்துல யாருமே, நீங்க உங்களுக்கு நிகர் நீங்க தான். அதனால யாரோட கூட என்ன பண்ணாதீங்க, ஒப்பிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கிறாரு. அவைகள் அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளுக்கே நான் பிழை போட்டுகிற போது உங்களுக்கு பிழை போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்கணும், இயற்கையை கவனிச்சு பார்க்கணும், அவைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவைகள் என்ன பண்றதில்ல, கிரியை பண்ணவே இல்லை. அவைகள் அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவளுக்கே பிழை பூட்டுகிறார் என்றால் உங்களுக்கு பிழை பூட்டுவது அதிக நிச்சயம். ஏன் அவைகள் பிழை பூட்டப்படுகிறது? அவைகள் கிரியை செய்யவில்லை, அதனாலதான் அவைகள் பிழை பூட்டப்படுகிறது. ஆனால் மனிதன் மாத்திரமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிரியை பண்ணி கொண்டிருக்கிறான். ஓகேவா? ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவீங்க. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியல, தப்பா பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லிடுவீங்க. அப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு வேதாகமும் புரிஞ்சிருச்சு, பைபிள் வசனம் எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுனால தான் பிரசங்கம் பண்றேன். தெளிவு அடைஞ்ச பின்னாடி தான் நான் உங்ககிட்ட, எனக்கு புரிஞ்ச பின்னாடி தான் முதல்ல நான் பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்றேன்னா, முதல்ல இந்த பிரசங்கமெல்லாம் முதல்ல எனக்கு தான், அப்புறமேட்டு தான் உங்களுக்கு தான். பைபிள் சொல்லுது பாருங்க, பிரதான ஆசாரியன் பாவ பலிய முதல்ல செலுத்துறாருன்னா முதல்ல தனக்காக செலுத்தின பின்னாடி தான் அடுத்த மனுஷனுக்கு செலுத்த முடியும்.
அப்ப எனக்கு முதல்ல நான் செலுத்தலைன்னா அடுத்தவனுக்கு செலுத்த முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சகலத்தையும் அறிஞ்சவர். அவருக்கு செலுத்திக்கல, மனுஷனுக்கு தான் செலுத்தினார். அப்ப நான் யாரு? மனுஷன். உங்களுக்கு பிரசங்கத்தை பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல நான் என்ன பண்ணணும்? எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல நின்று பிரசங்கத்தை பண்ணல. தேவனுடைய வார்த்தையை நான் அனுதினமும் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்கள், வேத வசனம் தேவனுடைய இருதயமா இருக்கிறது. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்கள் நான் செய்யக்கூடிய பிரசங்கத்தை புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மனுஷ சுய இருதயத்துல, சுய நீதியில, தன்னுடைய கிரியைகளை சார்ந்து வாழுகிறவனா இருந்தானா நிச்சயமா நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பிரசங்கத்தை தப்புன்னு தான் சொல்லுவாங்க, அது ராங்குன்னு தான் சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் தன்னை தான் மேன்மைப்படுத்திக்கிறான். கடவுளை பிரியப்படுத்தல, கடவுளை மேன்மைப்படுத்தல. ஆனால் நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்மளை பெருமை பாராட்டுவதற்காக நாம் இங்க வரவில்லை. தேவனை பெருமை பாராட்டுவதற்கே வந்திருக்கிறோம். தேவனை மேன்மைப்படுத்துவதற்கே நாம் வந்திருக்கிறோம். அப்போ நான் எதை டிபெண்ட் பண்ணணும்னா, என் ஃபாஸ்டிங் ப்ரேயரை டிபெண்ட் பண்ணக்கூடாது, என் ஜெபத்தை டிபெண்ட் பண்ணக்கூடாது, என் உபவாசத்தை டிபெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஏசு கிறிஸ்துவத்தான் நான் டிபெண்ட் பண்ணணும். என்ஜாய் பண்ணுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க, அதை சந்தோஷமாக அனுபவியுங்கள், கொண்டாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ஜாய் பண்றீங்களா? லைஃப் என்ஜாய் பண்றீங்களா? நிறைய பேர் என்ஜாய்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு கோட்டரை அடிச்சுட்டு மல்லாந்து படுத்து தூங்கிட்டா என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. கிளப்ல போய் டான்ஸ் ஆடினா என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. சினிமாவுக்கு போனால் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இது எதுவுமே உங்களுடைய ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆமென். கிறிஸ்துவை அறிகிற அறிவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்ப நான் எப்படி என்ஜாய் பண்றது தெரியுமா? தேவ சமூகத்துல போய் உக்காந்தி அவருடைய வார்த்தை அறிஞ்சு அவரை குறிச்சு அறிஞ்சு நான் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக மாற முடியும். தேவனுடைய பிரசனத்தை அனுபவிச்சு நான் சந்தோஷமாக மாற முடியும். இந்த ரெண்டையும் பண்ணாத ஒரு நபரு தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை குறிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு நொந்து நூல்ஸா மாறிடுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்? சந்தோஷமா வாழணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி வாழணும்? ஏன் நீங்க சந்தோஷமா வாழ்றதில்ல தெரியுமா? நீங்க கிரியை நடப்பிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஆனால் தேவனுடைய உண்மையின் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டணும்னா என்ன செய்யணும்? கிரியை செய்யக்கூடாது, கிரியை செய்யவே கூடாது, ஓய்ந்தெடுக்க வேண்டும். இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த இளைப்பாறுதலை குறித்து இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் ஃபுல் டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இளைப்பாறுதலை குறித்து நான் நிறையா படிச்சிருக்கேன். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் எனக்கு ஆண்டவர் இந்த ரெவலேஷனை கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை தான் எனக்கு இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் இந்த காரியத்தை மீண்டும் நான் உங்களோடு கூட என்ன பண்ண போறேன், அடுத்த வாரம் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஸோ இந்த பிரசங்கம் இதோட என்ன செய்ய போறதில்ல, முடிய போறது இல்லை. சரியா? ஹல்லேலூயா. இளைப்பாறுவீங்களா? இனிமே ரெஸ்ட் எடுப்பீங்களா? டேக் ரெஸ்ட். உங்க கிரியைக்கு ஓய்வு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க பூர்ணமானவர்கள் அல்ல, கிறிஸ்து மாத்திரமே பூர்ணமானவர். உங்களுடைய கிரியைக்கு ஓய்வு கொடுத்துருங்க. நீங்க உண்மையானவர்கள் அல்ல, கிறிஸ்து மாத்திரமே உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்க முடியும். கிறிஸ்து மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில எல்லாமுமாக இருக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஐ டைட், நான் ஏற்கனவே மரித்து போன ஒரு நபர். அதனால நான் மரித்து போன நான்
இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த கிரியைகளையுமே நடப்பிக்க முடியாது. சரியா? ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றது நல்லது. ஆனா நீங்க கிரியை நடப்பிக்கிற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜெபமே உங்களுக்கு பெரிய வேட்டாக மாறிடுது. பாவ அறிக்கை பண்றது, தன்னுடைய ரட்சிப்புக்காக கிரியை செய்யறது, தன்னுடைய வாழ்க்கைக்காக கிரியை செய்யறீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணாமே இருந்திருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவ பத்தி எனக்கு புரியலன்னா நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறது நல்லது. சரியா? ஏதோ 2 பாட்டை பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எந்திரிச்சிருங்க, ஜெபம் பண்ணாதீங்க. அதுக்கு மேல உங்க வாயை திறக்காதீங்க, பொன்னான வாயை திறக்காதீங்க. திறந்தாவே உங்க வாடையின் வார்த்தை என்னவா மாறிடுது? சாபமா மாறிடுது. அப்போ எனக்கு கிறிஸ்துவ பத்தி புரியலையா, போயிட்டு என்ன பண்ணுங்க, 2 பாட்டை பாடுங்க. தந்தானை துதிப்போமேன்னு கீர்த்தனை பாட்டை பாடுங்க. இல்லைன்னா பெர்குமான்ஸ் பாட்டு தெரிஞ்சுச்சுன்னா பெர்குமான்ஸ் பாட்டை பாடுங்க. பாஸ்டர் நீங்க பாடுற பாட்டுலாம் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் புது புது பாட்டா பாடுறீங்க. நிறைய சர்ச்சில் இன்னும் அப்டேட்ல போயிட்டாங்க. புதுசா என்னென்னமோ இன்னைக்கு நேத்து ரிலீஸ் பண்ண பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா போன வருஷம் ரிலீஸ் பண்ண பாட்டா பாடினா பாஸ்டர் புது பாட்டு பாடுறீங்க. நீங்க அப்டேட்ல இல்ல, அதனாலதான் புது பாட்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு. சரியா? அல்லேலூயா. அதனால ஏசாமியை பத்தி புரியலையா, கொஞ்சம் வாயை திறக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஜெபம் பண்ணாதீங்க, 2 பாட்டை பாடுங்க. இந்த ஸ்தோத்திர பலியாவது சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியெல்லாம் தேவையே இல்லை. சரி, ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணுமே, அதனால என்ன பண்ணுங்க, காலையில எந்திரிச்சு உட்காந்து அதையாவது பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதை கூட சொல்லுங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, வேற எந்த ஜெபத்தையுமே செய்யாதீங்க. கிறிஸ்து உங்களுக்கு புரிஞ்ச பின்னாடி நீங்க என்ன பண்ணணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம், நம்ம முடிச்சிடலாம். புரிந்ததா புரியலையா? புரிஞ்சுச்சா புரியலையா? புரியலன்னா அடுத்த வாரம் வாங்க, கண்டிப்பா இளைப்பாதலை பத்தி உங்களுக்கு நிச்சயமா புரியும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். குழம்பி போன உங்களுடைய இருதயம் அடுத்த வாரம் உங்களுக்கு புரிய வைப்பார் ஆண்டவர். நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி. கர்த்தாவே, இந்த காலத்துல என்னோட துதிக்கிறோம், நாங்கள் உங்களுடைய இளைப்பாதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஓய்ந்திருப்பது எங்களுடைய வேலையா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாங்கள் இனிமே எந்த கிரியைகளையும் நாங்கள் நடப்பிக்க மாட்டோம். ஆண்டவரே, நீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்க, நாங்க உண்மை சார்ந்திருப்பதே எங்களுக்கு நலமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனோ நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அப்படி பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் சிறு சகலமான மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.